அந்த பருமன் அதிகமாகி எல்லா ஜாயிண்ட்டும் ப்ராப்ளம் ஆகி இன்னைக்கு அதோட கான்சிக்வன்சஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு அதோட ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறோம். நடக்கிறது கஷ்டமா இருக்கு, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ஸ்டிராய்ட்ஸ்னால நிறைய ஜாயிண்ட்டுகள் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி பல ப்ராப்ளத்தை நம்ம இன்னைக்கு அது நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ ஸ்போர்ட்ஸ்ன்றது இல்லது, எல்லா ஏஜ் குரூப்லையும் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். முதல் 15 வயசு ஸ்கூல்ல இருக்கிற பசங்க ஓடுறது ஓடியாடுறது ஒரு வரமுறையே இல்லாமல் விளையாடுவாங்க. சில பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி விளையாடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷோல்டர், நீ இன்ஜுரிஸ், வளர்ற எலும்புக்கான இன்ஜுரிஸ்லாம் வருது. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்ல நம்ம என்ன பண்றோம் அந்த காவேரியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பேஷண்ட்டை கிளீனா எக்ஸாமின் பண்றோம், அந்த அப்பா அம்மாவோட பயத்தை போக்குறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால வர்ற விஷயங்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள பேக் டு ஆக்ஷன் கொண்டு போறோம். இதுதான் எய்ம். இப்போ காமனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ காமனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைகள், நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நடக்கிறதாகட்டும், ஓடுறதாகட்டும், ஒடியாறதாகட்டும், சின்ன ப்ராப்ளத்தை நம்ம இக்னோர் பண்றதுனால வர ப்ராப்ளத்தை பத்தி நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. 3வது ஜாயிண்ட் காமனா இருக்கிறது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரிங், நடந்து போறதுனாலயும் ஒரு படிக்கட்டுல ஸ்லிப் ஆகிறதுனாலே வர்ற இன்ஜுரிஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்னோடனே சர்ஜரின்ற ஒரு கான்செப்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா அதில் முக்கால்வாசி ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ், அதாவது சிம்பிளான ட்ரீட்மெண்ட் லைக் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், கொஞ்சம் ரெஸ்ட், இதெல்லாம் கொடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணிடலாம். சில இன்ஜுரிஸ் வந்து டெஃபினெட்லி ரெக்வயர்ஸ் சம் சார்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சின்ன கீஹோல் சர்ஜரியோ இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டர்வென்ஷனோ பண்ணி அந்த ஜாயிண்ட்டை திருப்பி நார்மலாக அனடாமிக்கல், முன்னாடி சொன்ன மாதிரி அடிப்படுறதுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் எய்ம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அப்போ தான் அது நார்மலாக வேலை செய்யும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காரில் ஒரு சின்ன டயர்ல ப்ராப்ளம் சார், ஒரு வீல் லூஸாக இருக்கு, நம்ம அதோட எடுத்துட்டு மதுரை போக மாட்டோம். ஸோ உடனே அதை எடுத்துட்டு போய் செக் பண்ணி ஒரு காரை அன்னைக்கு ட்ரீட் பண்றோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்றது லெஸ் அவேர். அதுக்கு தான் மிஸ்டர் சாய் கிஷோர் உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னா, இதை பத்தி அவேர்னஸ் முதல்ல அவங்களுக்கு தெரியணும். ஒரு இந்த இன்ஜுரினால லாங் டேர்ம்ல ப்ராப்ளம்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸோ இல்லை விளையாடுறதோ விடுறதோ அந்த அந்த மோட்டிவேஷனே போறதோ வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டோட பிரைமரி எய்ம். இப்போ ஷோல்டர் இன்ஜுரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற கரண்ட் சென்னை கான்செப்ட் வந்து டர்ஃப் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கு. கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், எல்லாமே இண்டோரில் ரொம்ப அழகாக விளையாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு கிரவுண்டுக்கு போய் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுற கேமை அந்த 20 to 30 மினிட்ஸில் ஹை எனர்ஜியில் ஃபுல் ஆக்ரோஷத்தோட விளையாடுறாங்க. ஸோ ஆக்சுவலி இன்ஜுரிஸ் ஆர் பிட் ஹார்டர் அண்ட் மோர் ஹையர். புல்வெளி கிடையாது, ஹார்ட் சர்ஃபேசஸ், அந்த டர்ஃப் இருக்கிற சைடில் இருக்கிற இந்த பீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேசஸ், பார்க்கறதுக்கு சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் டர்ஃப் இட் செல்ஃப். ஸோ கிரிக்கெட்டர்ஸ்க்கு காமனஸ்ட் வந்து ஷோல்டர் இன்ஜுரிஸ், அதே சமயத்தில் டென்னிஸ், இது எல்லாமே ஏன் இந்த இன்ஜுரிஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது, ஒரு ப்ராப்பர் கோச் கிடையாது. அந்த கோச் சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு அப்புறமா செய்யுங்கன்ற கான்செப்ட் கிடையாது. டைம் லிமிட் எல்லாருக்குமே 1 hour தான் எனக்கு டைம் இருக்காது, 1 hourல மேக்ஸிமம் இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண முடியுமா நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வர்றப்ப அதில் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் வந்து ஷோல்டர் டிஸ்லொகேஷன். ஏன் அந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷனை மட்டும் அதிகமாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப டிசேபிளிங்கான ஒரு இன்ஜுரி. ஒரு தடவை ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆகிடுச்சு, ஒரு 20 வயசு இல்லை 19 வயசு கிரிக்கெட்டருக்கு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு திரும்ப அந்த மூட்டு நழுவுறதுக்கான சான்ஸ் ஆல்மோஸ்ட் 100%. என்னதான் ஷோல்டர் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்லொகேட்டுக்கான சான்ஸ் அதிகம். அது பேர் ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் வாங்க. அடிக்கடி அந்த மூட்டு நழுவுது, ஒரு பஸ்ஸில் பிடிச்சிட்டு ஏற முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த தசைகளை ஹாப்பியாக வச்சுக்கிறோம். அந்த தசைகள்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் they will require something called a keyhole surgery. அந்த சர்ஜரி பண்ணுறப்ப என்னென்னா, அந்த லேப்ரம்னு ஒரு தசை நாறு கிழிஞ்சிரும். அதை நம்ம ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் ரீஹாபிலிட் பண்ணுறோம். ஏன் இதை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் காவேரி யூனிட் இன் வடபழனி, இதுதான் ஒன்லி யூனிட் இன் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு who is doing the surgery in 2 சின்ன ஓட்டை வழியாக பண்ணுறோம். மற்ற எல்லாருமே 3 இல்லை 4 ஓட்டைகள் வழியாக தான் அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. என்ன சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கம்மியான ஒரு இன்ஜுரியோ ட்ராமாவோ நம்ம அந்த ஷோல்டருக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன்.
அப்போ இந்த பேஷண்ட்டை நாளைக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாடணும், நான் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் பவுலிங் போடணும், இல்லை டென்னிஸ் விளையாடணும்னா இதுதான் பெஸ்ட் வே டு ட்ரீட் இட். நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ பேக் டு ஆக்ஷன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் சர்ஜரினால ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சரி பண்ண முடியாது. வி ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் 8 பேர் கொண்ட ஃபிசியோதெரப்பி டீம் இருக்குது. தே ஆர் வெல் ட்ரெயின்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி மேனேஜ்மெண்ட் ஆஃப்டர் த சர்ஜரி. ஸோ அவங்க தே வில் கோ த்ரூ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால். இதுதான் முறை அப்படின்னு 2 வாரம் 4 வாரம் 6 வாரம் 2 மாதத்துல தேல் பி ஃபுல்லி பேக் இன் டு ஆக்ஷன். 3 மாதத்துலேயே தே கேன் ஸ்டார்ட் பிளேயிங் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் ஸ்போர்ட்ஸுக்கு போகலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைண்ட் ஆஃப் சைக்காலஜி இருக்கும். ஒரு இன்ஜுரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட்ட போயிட்டு உனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது சொல்லி பாருங்கள், ரொம்ப டெவஸ்டேட் ஆகிடுவாங்க. தே ஆர் சைக்காலஜிக்கலி வெரி டிப்ரைவ்டு. அப்போ வி ஹேவ் அ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் இன் அவர் ஹாஸ்பிட்டல் டு டெல் தம், அப்பா இது ஒரு இன்ஜுரி, இந்த இன்ஜுரி லாங் டேர்மில் பெரிய விஷயமா இருக்கும், அவசரப்பட்டு திரும்ப போய் விளையாண்டு மோசமாக்கிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சின்ன சர்ஜரியோ கொஞ்சம் ரெஸ்ட்டோ எடுத்துட்டு பேக் டு ஃபுல் ஆக்ஷன் போகலான்ட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் எங்கிட்ட இருக்கிறாங்க. இதுதான் அந்த டீம் ஒர்க் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் காவேரி வடபழனி. இன்னொரு காமனஸ்ட் இன்ஜுரி இன்னைக்கு டர்ஃப் ஃபுட்பால். எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபுட்பால் விளையாடாத ஒரு 25 வயசு பசங்க இல்லவே இல்லை. கிரிக்கெட் ஃபர்ஸ்ட், 2வது ஃபுட்பால் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு டர்ஃப்ல. இந்த மாதிரி இன்ஜுரிஸ், ஒரு சின்ன கான்டாக்ட் இன்ஜுரி, ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ல தே கேன் இன்ஜூர் த லிகமெண்ட் அண்ட் த மெனிஸ்கஸ். ஸோ நீக்குள்ள இருக்கிறது லிகமெண்ட்ன்றது பெருசு பெருசாக இருக்கிற அந்த தசை நாறுகள், தசை தட்டுகள் சொல்லுவாங்க, அது பேர் மெனிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் பண்ணுறதுனால அந்த லிகமெண்ட் கட் ஆகிடுது. கட் ஆகிறதுனால அந்த நீ ஜாயிண்ட் இன்ஸ்டேபிள் ஆகிடுது. எப்பப்பெல்லாம் நடக்கிறோமோ படிக்கட்டு இறங்குறோமோ மூட்டு நழுவுதுன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு மூட்டு நார்மலாக இருக்கிறத விட நழுவ ஆரம்பிச்சதுன்னா மற்ற ஸ்ட்ரக்சரையும் டேமேஜ் பண்ணிடும், எலும்பையும் டேமேஜ் பண்ணிடும், காலப்போக்கில் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு வரும். இதை விட 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 எல்லாம் 10-15 வருஷத்தில் அதோட பலன் அனுபவிப்பாங்க. ஸோ இது பெரிய கீஹோல் சர்ஜரிஸ் ஃபார் நீ ஆர்த்ரோஸ்கோபி விச் இஸ் டூயிங் வெரி வெல். இது எங்ககிட்ட பெருமையான விஷயம் என்னன்னா, நாங்கள் 6 மணி நேரத்தில் பேஷண்ட்டை நடக்க வச்சிடறோம். ஸோ இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ மெனிஸ்கல் ரிப்பேர்ஸ்ன்றது அதே மாதிரி தசை தட்டுகள் இன்ஜுரி ஆனாலும் அதையும் மினிமல் சர்ஜரியில் பண்ணி பேஷண்ட் ரீஹாபிலிட் பண்ணுறோம். ஸோ வி ப்ரௌட்லி சொல்லிக்கிறது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் 10-12 இயர்ஸாக வி பீன் டூயிங் ஆலோகிராஃப்ட்ஸ், மல்டி லிகமெண்டஸ் இன்ஜுரி, அதாவது பலதரப்பட்ட லிகமெண்ட் ஒரே முட்டியில் அடிபடுறப்ப இன்னொரு உறுப்புலேருந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் என்ற கான்செப்ட் நாங்கள் 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது என்னோட எவிடன்சஸ். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் இன்ஜுரிஸும் ஸ்பெசிஃபிக் ரீஹாபிலிட்டேஷன் டெக்னிக்ஸ் லைக் ஃபிசியோதெரப்பி, பேஷண்ட் எஜுகேஷன், ஆங்கிள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி பேக் டு நார்மல் பண்ணுறோம். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இந்த விஷயத்தில் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஒரு மினிமலி இன்வேசிவ் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் வந்து ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இங்கே மட்டும் ஸ்பெசிஃபிக்னா, அவர் டீம் இஸ் வெரி குட். ஒரு ஸ்ட்ராங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ், ஸ்ட்ராங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை பேக் டு ஆக்ஷன் கொண்டு போகிறது தான் எங்களுடைய எய்ம். தேங்க்யூ ஸோ மச். மெயினாக விளையாடுறதுனால ஏற்படுற இன்ஜுரிஸ்க்கு மட்டும்தான் மெயினாக ஆர்த்ரோஸ்கோப்பி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அன்றாட வாழ்வில் எல்லாருக்கும், ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான முதியவருக்கு வரைக்கும் இந்த ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக நம்மளால் சிறப்பான தீர்வு அளிக்க முடியும். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அத்லீட்ஸ்க்கு மட்டும், அதாவது பெரும்பாலும் ஆர்த்ரோஸ்கோபி ரிலேட்டட் அவேர்னஸ் நிறைய பேர் கிடையாது. ஏன்னா லேப்ரோஸ்கோப்பினா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா லேப்ரோஸ்கோப்பினா கீஹோல் சர்ஜரி வயிற்றில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆர்த்ரோஸ்கோப்பிங்கிறது ஜாயின்ஸ்க்கு பண்ணுற ஒரு கீஹோல் சர்ஜரி. இது அத்லீட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு டயபெட்டிக் கேபிட்டல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சு அவங்களோட ஷோல்டர் மூட்டில் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற காமனான ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அவங்களால ட்ரெஸ் போட்டுக்க முடியாது, கையை சாதாரணமாக தூக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க. நிறைய இடத்துல இதுக்கு ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ் இது வரைக்கும் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 80% இதிலே முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இதில் என்னென்னா ஃபுல் மூமெண்ட்ஸ் வராது. ஸோ நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு லேசர் போல் ஒரு சின்ன கருவி வச்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் வச்சு 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட்டை ஃபுல் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே இன்ஜெக்ஷன்ஸ் ஃபிசியோ இப்படியே போட்டு நம்ம லைஃப் லாங் நம்ம கை இப்படி தான் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துருவாங்க. ஆனால் இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டே 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் பண்ணி பேஷண்ட்டு ஃபுல் மூவ்மெண்ட் நம்ம சென்டரில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் இன்னொரு கண்டிஷன் வந்து ஒரு காமனாக மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இம்பிஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இது ப்ராப்பராக கையை வந்து ஓவராக தலைக்கு மேலே யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் உள்ள ஒரு பர்சான்னு சொல்லுவோம், அது வந்து வீங்கிடும். அது வீக்கம் கொடுத்ததுனால கையை வந்து தூக்க முடியாது. ரெண்டாவது சம்டைம்ஸ் போனோட ஷேப்பே கூட மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இன்ஜுரி ஆகி தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது நார்மல் சாதாரண ஒருத்தருக்கு ஒரு கையை தூக்கின டாக்டர் என்னால் தூக்க முடியல, கையை தூக்க முடியல, தூக்கினாலே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அதிநவீன சப் அக்ரோமியல் டீகம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்பீட் பர் வச்சு அந்த ஷேப் ஆஃப் த போனை நம்ம ஆல்டர் பண்ணி அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிடையாது, இது வந்து காமன் மேன் யாருக்குன்னா வரலாம். ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபீமேல் ஹூ இஸ் ஒர்க்கிங் ரெகுலர்லி அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதையும் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் தான் மெனிஸ்கஸ் டேர் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ வயசானவங்க சொல்லுவாங்க, பார்க்கில் வாக்கிங் போன டாக்டர், மார்னிங் வாக்கிங் போனேன், இல்லை கீழே உட்காந்து இருந்தேன், முட்டியில் லைட்டாக ஒரு சவுண்ட் வந்தது, அதுக்கப்புறம் வந்து முட்டி வீங்கிருச்சு, நடக்க முடியல, சரியாக நடக்க முடியல. இதுக்கு நம்ம கன்வென்ஷனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஒன்றும் எலும்புலாம் அடிப்படலை, நார்மலாக இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இமீடியட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், உள்ள ஏர்லி கார்ட்லேஜ்லாம் நல்லா இருக்குது, மெனிஸ்கஸ் தான் டேர் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வயசானவங்க இப்படி தான் இருக்குன்னு அவங்கள பிராண்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக அந்த மெனிஸ்கஸை நம்ம எய்தர் ரிப்பேர், அதாவது அதை தைக்க முடிஞ்சால் தைச்சிடுவோம், அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு கிழியாமல் இருக்க அதை ட்ரிம்மிங் அண்ட் பேலன்சிங் பண்ணி அவங்க முட்டியை ஃபுல்லாக தேயாமல் நாங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வயசானவங்கன்னா முட்டி தேய்கிறது நார்மல் தான் அப்படின்ற ஒரு நார்ம் கிடையாது. வயசுன்றது நாமளாக டிஃபைன் பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம 60 வயசுக்கு மேலே தான் வயசானவங்கன்னு சொல்கிறோம், அப்ராடில் 80+ தான் வயசானவங்கன்னே சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு முட்டி தேய்றது இருக்கேன்னு நம்ம பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சரியான டைமில் நம்ம கேப்சர் பண்ணுறது மூலமாக, ட்ரீட் பண்ணுறது மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு முட்டி தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போல் பெரிய சர்ஜரிஸ்லேருந்து அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் முட்டி தேஞ்சிருச்சு, வயசாகி வர முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இல்லை கார்ட்லேஜ் டீஜெனரேஷன், அதாவது குருத்தெலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து முன்னாடி இயற்கை, இது இப்படி தான் இருக்கும், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கட்டம் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட இதுக்கு இந்த குருத்தெலும்பு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கார்ட்லேஜ் ரிப்பேர் டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சு. பேஷண்ட்டோட ஓன் பிளட் செல்ஸை எடுத்து ஸ்டெம் செல்ஸ் ஐசோலேட் பண்ணி ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நான் ஆர்டிகுலர் ஏரியா, அதாவது வெயிட் அதிகமாக போகாத இடத்துல இருந்து போன் பிளக்ஸை எடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணி ஓட்ஸ் தெரப்பி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்க முழு கார்ட்லேஜ் ஃபுல்லாக தேஞ்சு அவங்க ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், இல்லைனா வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இந்த முடக்குவாதம், மூட்டுவாதம் போன்ற பிரச்சனைகளை கண்டறியறதுக்கும், அதில் ஏற்பட்ட ஜாயிண்ட் டேமேஜஸை சரி பண்ணுறதுக்கும், ஜாயிண்ட்டை டிப்ரைட்மெண்ட், வாஷ், இது போல் பல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்னானது கண்டிஷன் லூஸ் பாடின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட்குள்ளே தன்னை போல் ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் ஆகும். இது கார்ட்லேஜ்லேருந்து வரலாம், இல்லை மெனிஸ்கஸ்லேருந்து வரலாம். இது ஜாயிண்ட் நடுவில் மாட்டி மவுஸ்ன்னு சொல்லுவோம், மாட்டி உங்கள் முட்டிய தேய்மானம் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி லூஸ் பாடி ரிமூவல், இந்த மாதிரி பல சிகிச்சை முறைகள் ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் முதல் கொண்டு நம்ம ஜாயிண்ட் பக்கத்தில் உடஞ்சா அக்யூரேட்டாக அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸஸை சரி பண்ணுறோம். நம்ம காவேரி மருத்துவமனையில் ஆர்த்ரோஸ்கோபி அசிஸ்டட் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்மளால் கிட்டத்தட்ட 100% நம்மளுடைய ஜாயிண்ட்டோட சர்ஃபேஸஸை அக்யூரேட்டாக பண்ண முடியும். எக்ஸ்ரே சியாம் மூலம் யூஸ்வலாக பார்க்குறத விட இதை விட நம்ம நேரடியாக அதை பார்க்கறது மூலமாக நம்மளோட ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக சரி பண்ணலாம். ஸோ ஆர்த்ரோஸ்கோபி வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சின்ன வயசில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு உகந்த சிகிச்சை. ஸோ இதை கரெக்டாக சரிவர செய்கிறது மூலமாக சின்ன கட்ஸ், லெஸ்ஸர் பெயின், ஃபாஸ்டர் ரெக்கவரி, இதுதான் ஆர்த்ரோஸ்கோபியோட மெயின் மோட்டோவே. ஸோ இது செய்கிறது மூலமாக எல்லாருமே அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிக்கு பழைய மாதிரி சீக்கிரம் போக முடியும். நன்றி. Important now. Suppose if they miss the season, well, he or she will be replaced by someone else, and for the next season they won't get a chance. So they'll say, I have to play this season. So
we have operated in UK, the people just before 2 months before the season, ACL reconstruction, bank card repair, and they go back and play. And even suppose if it doesn't need surgery, a cortisone injection or something. This is very, very important for the sports person to remain active during that period of life, that 5 to 6 years is very, very important. But what நம்ம இந்தியன் சொசைட்டியில் எப்படின்னா, they come with injuries, particularly young children. And when we say, when many times the parents will ask the doctors to say, டாக்டர் அவனை கிரிக்கெட் விளையாட வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஸோ ஈவன் பிஃபோர் த பாய் கம்ஸ் இன் டு த கிளினிக், அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறப்ப நான் சொல்ல வேணாம் டாக்டர், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. And if you tell that to the young boy, aspiring cricketer, he'll be crying in the clinic. எப்படியா என்னை சரி பண்ணி அனுப்பிச்சிடுங்க டாக்டர், எனக்கு போகணும், நான் A டிவிஷன் போகணும், எனக்கு செலெக்ஷன் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ usually as a society we have, my own grandfather, village, he is a farmer, அங்கே போய் எவ்ரி ஏப்ரல் அண்ட் மே போகிறப்ப நான் கசின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ரப்பர் பாலில் கிரிக்கெட் ஆடுவோம். அப்போ வந்து அவர் சொல்லுவார், எதுக்கு ஒய்டி பிளே கேம்ஸ், he used to tell us that is not going to bring food to the table, அது உனக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதில்ல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு. So there are so many factors which discourage young people to get into sports in India, but it is changing. Dr. Ravi சொன்ன மாதிரி turf cricket, turf football, everything is becoming popular, all for good reasons. If there is a sports injury, say many times on the sports injury of a young child, active, fit child வரப்போ அவங்க மதர் கேட்பாங்க, சார் அவன் அடிக்கடி விழுந்துட்டே இருக்கான், அவனுக்கு எதுவும் போன் வீக்னஸ் இருக்குமா, அதை டெஸ்ட் பண்ணுங்க, சாஃப்ட் போன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ஐ யூஸ் டு டெல், யங் பீப்புள் பிளே, யங் பீப்புள் ஃபால், தே வில் ஹாவ் இன்ஜுரிஸ், டசன்ட் மேட்டர். As a doctor, as a society, we have to encourage them to get back to their normal life so that they continue to enjoy the sports and remain fit. நம்ம ஸ்போர்ட்ஸ் சென்டரோட வந்து இந்த நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் ரவி அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்போ என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் நம்ம காவேரியோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஆர்த்ரோஸ்கோபிக் சென்டர்னு பேச சொன்னார். ஒன்று வந்து அட்வான்ஸ் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இந்த குரூஷியேட் லிகமெண்ட் சர்ஜரிலாம் ஹாஸ் பிகம் ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட். Say globally, any good center you do, you get the same hamstrings quadruple graft, people get good results. But what difference it makes on the rehabilitation? So the advanced rehabilitation, the மாதிரி சர்ஜரி முடிஞ்சு 6 hours நடக்க வைக்கிறது, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அவங்க வந்து நிறைய பேர் இந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் யூஸ்வலாக அந்த பேரண்ட்ஸ் அதை கேட்பாங்க, திரும்பி ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாமான்னு. எஸ், தே கேன் கோ பேக் டு த ஹோல் ஐடியா ஆஃப் த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி திரும்ப அவங்க வந்து பழையபடி அதே இன்டென்சிட்டியோட ஸ்போர்ட்ஸுக்கு திரும்ப போக வைக்கிறது தான் நம்மளோட ஆர்த்ரோஸ்கோபி சென்டரோட ஒரு யூனிக் ஃபீச்சர். வி ஆர் நாட் கோயிங் டு டெல் நீ இன்னும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுன்னு, உன்னை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி திரும்பி அதே அளவுக்கு ஃபிட்னஸை கொண்டு வைக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது தான் அதோட இது. அண்ட் ஆல்சோ த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் லைக் த ஷோல்டர் ஆர்த்ரோஸ்கோபி, டூ போர்ட்டல் ஆர்த்ரோஸ்கோபி, தீஸ் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் our arthroscopy center. It's a movement. So we say the tagline hashtag game on Chennai. Say even if you have an injury, that's fine, we will treat, and then you are going to go back to the game on Chennai, and also come back. You have to come back, people have to come back. So we have treated so many Indian cricketers or even international cricketers. Dr. Sivaramakannan is our chief physician and sports physician. With him, and we have been associated with the BCCI, TNCA and IPL for the past more than 5 years. Every time there's an IPL season, at least we used to have 4 to 5 people coming with the injury every day. So we don't tell them that I'll put you on a plaster, you missed this match now. We do treat well and tell them you can go back to go play the next game. So that's why from all the even the New Zealand, Australian cricketers, we are treating them, helping them to go back to the sports. So that is why no theme of our center on the come back. So come back. A sports injury should not derail you. You are going to come back. And Dr. Dinesh அவர்கள் சொன்ன மாதிரி
It's not just the sports injury. The joint injuries can happen many times. I've treated. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து இன்னொன்று ஒரு காமன் வந்து வீக்கெண்ட் அத்லெட்ஸ். வாரத்தில் 5 நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஆனால் நான் பேட்மிண்டன் ராக்கெட் எடுத்துட்டு நான் விளையாட போறேன்பாங்க. So அவங்க they come with a lot of injuries. They may be a homemaker in the age of 42 or 50 or who are not physically that fit but still have a sports injury. அவங்களுக்கும் நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களையும் they have to go back to their normal life. A few months back we operated on a young model. She is not a sports person, but அவங்கள ஒரே இது வந்து she has booked for a Himalayan trek ஒரு 4 monthsல நான் ACL reconstruct பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. So we did the ACL reconstruction and the 5th month she went back to the she went on the trekking. So the mobility orthopedics ஒரு பெரிய இது என்னன்னா mobility is life. We'll keep the people mobile and active. We'll treat them structurally திரும்பி அவங்க return to the normal life and normal anatomical structure and normal life. That's why this is advanced sports and arthroscopy center. And as I told in the beginning of the speech, we are the Kaveri Hospital today, we have got 12 hospitals and we have got more than 2,500 beds, more than 12,000 people are working with us. And wherever we are, whether it's Trichy, Chennai, Hosur, Salem, Tirunelveli or Bangalore, one of the big huge advantage we have over other healthcare providers is the excellent team of doctors. I congratulate all of them and thank you very much. Thank you. First of all, Kaveri Hospitals thank you. In the function, chief guest கூப்பிட்டதுக்கு very honored to be here. இவ்வளோ குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இங்கே இருக்கும்போது, இவ்வளோ குவாலிஃபைட் ப்ரொஃபஷ்னல்ஸ் இங்கே இருக்கும்போது மெடிக்கலை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஹியர் மேக்கிங் ஷுர் தட் திஸ் ரீச்சஸ் த பீப்புள். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேனாக எங்களுக்கு இந்த உடம்பு தான் எல்லாமே. இந்த உடம்பு தான் டெம்பிள், இந்த உடம்பு தான் எப்படி சொல்கிறது ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். இந்த உடம்புனால தான் எல்லாமே இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்துச்சுன்னா இட் கேன் டீரெயில் யூ கம்ப்ளீட்லி. ஏன்னா பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வரும்போது அது கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ், அட் அ ப்ரொஃபஷ்னல் லெவல். இப்போ ஐபிஎல் விளையாடுறோம், இந்தியா விளையாடுறோம், அப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர், ஒரு வீக்கெண்ட் அத்லீட், அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி நடக்கும்போது அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்கார்ஸாக தான் கிடைக்குது. ஸோ கிரெடிட் டு காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் கெட்டிங் சச் அ ஃபெசிலிட்டி. நாட் ஜஸ்ட் ஹியர், திஸ் த செகண்ட் சென்டர் ஐம் ஹியரிங். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அது வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் எனி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை டீல் பண்ணும்போது அதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரி நடக்கும்போது இதுதான் எண்ட் ஆஃப் த கெரியர்னு இல்லாமல் திருப்பி வர முடியும். அது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான விஷயம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதில் இப்போ இருக்கிற வரைக்கும் நிறையா அத்லீட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு இன்ஜுரி வரும், ஒரு 3-4 இயர்ஸ் கேம் விட்டு போயிடுவாங்க, திருப்பி வரைச்சி அதே ஃபார்ம் இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு க்ரூஷுவலான டைம். ஏன்னா ஒரு அத்லீட்டோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்ப் ஆஃப் ஹிஸ் கெரியர் ஒரு 15-20 இயர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இஃப் யூ ஆர் வெரி பிளெஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயின் டாக்டர்ஸ், ட்ரெயின் ஃபிசியோஸ் வச்சு ஒரு சென்டர் கிரியேட் பண்ணுறதே ஒரு ட்ரீம் தான். ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸாக காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் have been associated with நம்ம ஐபிஎல், தமிழ்நாடு பிரீமியர் லீக். ஸோ அங்கெல்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸோட சப்போர்ட் ஹாஸ் பீன் இம்மென்ஸ். ஏன்னா அங்கே தான் நான் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். being an athlete who's always playing, ரெகுலராக ஹாஸ்பிட்டல்ஸ் போக மாட்டோம் நாங்கள். we take a lot of pride in not doing all those things. பட் ஒரு தமிழ்நாடு பிரீமியர் லீக் அண்ட் ஐபிஎல்ல இவங்களோட சப்போர்ட் ஹஸ் பீன் வெரி இமென்ஸ். எஸ்பெஷலி டாக்டர் ஸ்ரீராம் கண்ணன் சார், டியர் ஜீவா, டியர் வெங்கடேஷ், இதெல்லாம் they been very supportive. And ஒரு சின்ன விஷயம்னா கூட they make sure that it is done in a very professional way. So thank you so much Kaveri Hospitals.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். Wishing you guys a fantastic day ahead. Thank you.